சொல்லுடி. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டி. நீ எப்படி இருக்கிற? ஆனா ஏதோ இருக்கேன்டி. என்னாச்சுடி? நான் இப்ப இங்க எங்க அம்மா வீட்டுலதான் இருக்கேன். அப்படியா? ஏன் எதுக்கு இங்க வந்து இருக்கிற? அதையேண்டி கேக்குற? இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையே ஒரே நரகமாயிடுச்சு. என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. எதுக்கு எடுத்தாலும் சண்டை வந்துகிட்டே இருக்கு. வாழ்க்கையில எனக்கு நிம்மதியே இல்லடி. வாழ்க்கையே வெறுத்து போச்சு. எனக்கு ஏன்டா கல்யாணம் பண்ணோன்னு வருது. சரி வைடி, நான் அப்புறம் பேசுறேன் உங்ககிட்ட. சரிடி வை. மா கொஞ்சம் நில்லுமா, நான் சொல்றேன்னு கோச்சுக்காதம்மா. பிரச்சனை இல்லாத குடும்பமே கிடையாதுமா. எல்லா குடும்பத்திலயும் பிரச்சனை இருக்குது. நீ அவனை பத்தி மத்தவங்கிட்ட குறை சொல்றதும், அவன் உனைய பத்தி அடுத்தவங்கிட்ட குறை சொல்றதும், இது அடுத்தவங்க காதுக்கு போகும்போது பிரச்சனை பெருசாகுமே தவிர குறையாதுமா. உங்க சண்டையை போய் இப்படி அடுத்தவங்கிட்ட சொல்றீங்களே, அவங்க வந்து பேசி என்னன்னு பிரச்சனையை தீர்த்து உங்களை சேர்த்து வைக்க போறாங்களா? அண்ணே, எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னே உங்களுக்கு தெரியாது. நீங்களா ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருக்காதீங்க. எதுவா இருந்தாலும் சரிம்மா, நீங்க நல்லா இருக்கணும், உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னா அது உங்க கையில தான்மா இருக்கு. இதுல மூணாவது மனுஷங்களை நுழைய விட்டீங்கன்னு வைங்க, அவங்க சின்ன பிரச்சனையை கூட ஊதி ஊதி பெருசாக்கி கடைசிக்கு நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்ற அளவுல கொண்டு போய் விட்டுருவாங்கம்மா. எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் உட்காந்து மனசு விட்டு பேசி சமாதானம் ஆகிற பாருங்க. பேசினா தீராத பிரச்சனைன்னு எதுவும் இருக்காம்மா? அதுக்காக குடும்ப பிரச்சனையை கொண்டு போய் வெளியில மட்டும் சொல்லாதீங்கம்மா. சரிங்க நீ, எனக்கே இப்பதான் நீ புரியுது. நான் உடனே அவர்கிட்ட போன் பண்ணி பேசுறேன் நீ. சரிம்மா.